இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குரிய மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணி உங்களுக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸில் கொடுத்துருக்காங்க 12th மேக்ஸுக்காக. இந்த நோட்ஸோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமான விலை தான். இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு உடனே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரியான வீடியோ பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருக்கீங்க. 4 5 மார்க்கோட மார்க் வந்து இங்கே இருக்குது. 4 5 மார்க். அப்போ எதுக்கு நீங்கள் கீவேர்ட் செட் பண்ணணும் அப்படின்னா ஆன்சருக்கு. இப்போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா யாருக்காவது ஒரு ஆளுக்காவது கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அதாவது இந்த வீடியோக்குள்ளே வந்திருக்க ஆட்கள் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் எப்படியாவது பாஸ் பண்ணால் போதும், அப்போ 20 1 மார்க்கு நான் கண்டிப்பாக என்ன பண்ணணும் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸும் மேக்ஸிமம் வந்திருப்பீங்க. அப்படிங்கிறப்ப அதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு தேவையானதை நம்ம என்ன பண்ணுறோம் ஃபுல்லாக நம்ம எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்துக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஒர்க், ஹார்ட் ஒர்க்கோ இல்லை ஸ்மார்ட் ஒர்க்கோ ஏதோ ஒன்று நம்ம என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம முழுசாக நம்ம கொடுத்தா மட்டும்தான் நமக்கு அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். சும்மா ஏனதானோ இல்லை போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனநிலையில் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் எப்பயுமே நம்ம கெயின் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கணும். சரியா? சரியான நேரத்தில் சரியான வீடியோவை பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருக்கீங்க. சரியா? அதனால கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை நோக்கி நீங்கள் வந்தீங்களோ அதை இந்த வீடியோக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு என்னாச்சும் பார்த்தா கொடுக்கும். சரியா? அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். அப்போ நான் மேக்ஸில் 20 out of 21 வேர்டு வந்து நான் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற முடிவில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதாவது இந்த 1 வேர்டுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக வேணும். ஏன்னா நீங்கள் தெரிஞ்சு பாருங்கள், 7 5 மார்க்குக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். ஐயோ அந்த சாப்டர் படிச்சியா, எந்த சாப்டர் படிச்சியா அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு 7 5 மார்க்குக்கு நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். வெறும் 35 மார்க்கு. அந்த 35 மார்க்கில் 20 மார்க் வந்து பாருங்களேன். அதாவது அங்கே 5 மார்க்குக்கு 35 மார்க் இருக்குது, இங்கே 1 வேர்டுக்கு 20 மார்க் இருக்குது. 4 5 மார்க்கோட மார்க் வந்து இங்கே இருக்குது. 4 5 மார்க் கடுப்பேற்றார் மயிலாட். அப்போ எந்த அளவுக்கு முக்கியம் 1 வேர்டு அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பாருங்கள். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 வேர்டுக்கு முக்கியத்துவமே கொடுக்குறது இல்லை. கடைசியாக போகிறப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் கிடைக்கக்கூடிய மார்க்கு, அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து அரைக்குறையாக தான் நமக்கு கிடைக்கும். சரியா? அதனால் ஒரு சாப்டர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வித் 1 வேர்ட்ஸோட கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிங்க. 1 வேர்டுக்குன்னு தனியான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேணாம். சரியா? அதாவது நான் படிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுவும் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக எஜுகேஷன் தான் மஸ்ட்டு. அதுவும் நல்லபடியாக மார்க் எடுக்கணும். அப்படி மார்க் எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான காலேஜில் போய் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி உட்காந்துடலாம். அதுவும் மேக்ஸ் மார்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும். சரியா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட பிரேக் டைம்லலாம் என்ன பண்ணலாம், உங்களுக்கு பிரேக் டைம் இருக்கும். அதாவது சாப்பிட்டு முடிச்சு லஞ்ச் டைம் இருக்கும், இந்த மாதிரி பிரேக் டைம் இருக்கும். அப்போல்லாம் நீங்கள் 1 வேர்ட்ஸ் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் எடுத்து ரிவைஸ் பண்ணலாம். சரியா? அப்போ 1 வேர்ட்ஸில் நீங்கள் 20 out of 20 எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் புக் பேக் 1 வேர்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க கவர் பண்ணிடுவீங்க. இது எல்லா பேருமே பண்ணிடுவோம். சரியா? புக் பேக் 1 வேர்ட்ஸை மேக்ஸிமம் கவர் பண்ணிடுவோம். அப்படி மேக்ஸிமம் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே 17 மார்க் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துடலாம். இதுதான் ஸ்டெப் 1. சரியா? கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணு சொல்லி புக் பேக் 1 வேர்டை நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னாவே 16 17 மார்க் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிடும். மீதி இருக்கிற 4 மார்க்கோ இல்லை 3 மார்க்கோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதுதான் மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா சென்டம் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஆனால் எதில் மார்க் போயிடும் அப்படின்னா இந்த 1 மார்க்கில் தான் 1 or 2 மார்க் போயிடும். அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப் நம்பர் 2 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர் முடிச்ச உடனே என்னன்னு சொல்லி பார்த்தா சம்மரி இருக்கும். சரியா? அப்போ அந்த சம்மரியை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நம்ம கோ த்ரூ பண்ணிட்டோம் அப்படின்னா பாதி வேலை முடிஞ்சிச்சு. அதுலேருந்து 1 or 2 மார்க் வந்துடும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்ன சொல்லி
பார்த்தீங்கன்னா ஸ்டெப் நம்பர் 3 என்னன்னா, அதாவது ஃபார்முலா சீட்னு சொல்லுவோம். ஃபார்முலா சீட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது அந்த ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து 12th சாப்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலாஸ், ஈச் அண்ட் எவ்ரி சம்முக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலாஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இன்சைடில் நமக்கு என்னென்னா சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. புக்கு இன்சைடில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுவும் ஃபார்முலா சீட்டோடு சேர்ந்துடும். சப்போஸ் உங்களுக்கு அந்த ஃபார்முலா சீட் வீடியோ வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அந்த ஃபார்முலா சீட் மட்டும் தனியாக என்ன பண்ணுறேன்னா உங்களுக்காக கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அதுலேருந்து 1 மார்க் 1 or 2 மார்க் வந்துடும். சரியா? அப்படிங்கிறப்ப கடைசி ஸ்டெப்பு, சரியா, கடைசி ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பழைய பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து தயவு செய்து ரிவைஸ் பண்ணுங்கள். அதில் கேட்டிருக்கக்கூடிய க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸை தயவு செய்து என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஏன்னா அந்த ஐடியா உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னாவே, ஓ இப்படியெல்லாம் க்ரியேட்டிவ் கொஸ்டின் கேட்கலாம் போல். அதாவது 2 மார்க்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 மார்க்கை கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியை 1 மார்க்கை கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஐடியாவில் எப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை அதிகமாக நம்ம ரிவைஸ் பண்ண தான் தெரியும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ட்ரிக்கு, சரியா, முக்கியமான ட்ரிக்கு நான் சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் 17 மார்க் புக் பேக்கை நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக எடுத்துடலான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுலேயும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு அங்கே போய் என்ன பண்ணுவாங்க, நீ ஈஸியாக 17 மார்க் எப்படி எடுத்துருவேன், புக் பேக்கை படித்தா 17 மார்க் எடுத்துருவியான்னு சொல்லி கொஸ்டின் பேக், அதாவது கொஸ்டின் பேப்பர் எடுக்கிற ஆள் இதுலேயே என்ன பண்ணுவாங்க, அங்கே கொண்டு போய் உங்களை ஈஸியாக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை பண்ணுவாங்க. இந்த விஷயத்தில் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்போ தான் நம்ம சேனலுக்குள்ளே ஃபஸ்ட்டு நீங்கள் வரீங்க அப்படின்னா அதை தெரிஞ்சுக்குங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ புக் பேக்கில் ஒரு 1 வேர்டு இருக்குது, சரியா, அந்த 1 வேர்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் A, B, C, D அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். சரியா? அப்போ நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஸ்டினை நம்ம ரீட் பண்ணுவோம். எப்பயுமே 1 வேர்ட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா கீவேர்டு செட் பண்ணி தான் நம்ம படிப்போம். சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இப்போ கொஸ்டினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 2 இருக்குது. இந்த இடத்துல 2 இருந்துச்சுன்னா அப்போ ஆப்ஷன் வந்து என்னது, செகண்ட் ஆப்ஷன் தான் என்னது ஆன்சர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீவேர்டு வந்து செட் பண்ணுவீங்க. நான் சொல்கிற புரியுதா? கீழே இருக்க 4 ஆப்ஷனுக்கு கீவேர்டு வந்து செட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. இப்படி ஆப்ஷனுக்கு தயவுசெய்து என்ன பண்ணாங்கன்னா கீவேர்டு வந்து செட் பண்ணாதீங்க. சரியா? எதுக்கு நீங்கள் கீவேர்டு செட் பண்ணணும் அப்படின்னா ஆன்சருக்கு. இப்போ ஏக்கு ஒரு ஆன்சர் இருக்கும், பிக்கு ஒரு ஆன்சர் இருக்கும், சிக்கு ஒரு ஆன்சர் இருக்கும், டிக்கு ஒரு ஆன்சர் இருக்கும். சரியா? இந்த மாதிரி ஆன்சருக்கு நீங்கள் கீவேர்டு செட் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா எக்ஸாமில் இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, புக் பேக் 1 வேர்டில் இருக்க அந்த ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. டிஏ ஏக்கும், சிஏ பிக்கும், பிஏ வந்து என்ன சொல்லி பார்த்தீங்க ஏக்கும், இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றி நமக்கு வந்து ஆப்ஷனை மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஆப்ஷனுக்கு போய் கீவேர்ட் செட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன ஆயிரும், நம்ம செட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து தப்பாகி போயிடும். அதனால தான் எப்பயுமே என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆன்சருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க கீவேர்ட் செட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 20 of top 20 நம்ம பார்த்தா ஸ்கோர் பண்ணிடலாம். நான் சொன்ன இந்த 5 ஸ்டெப்புமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு புதுமையாக இருந்திருக்கலாம். புதுமையாக இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இல்லை இந்த வீடியோ ரொம்ப மொக்கையாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னமும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நல்லபடியாக நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணணும். அதுதான் நம்ம சேனலோட ஆசை விருப்பமும் கூட. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட்.